சங்கரர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்தோம். பஜகோவிந்தம் ஆரம்பிச்சதுலேருந்து. இந்த பாடல்கள் மொத்தமே ஒரு ஏணின்னு சொல்லிட்டார். படிப்படியா ஏறி கீழேருந்து கீழ்மட்டத்திலேருந்து நீ மேலே வரணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஏணி தான் இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டார். தன்னோட உரையில சங்கர பாஷ்யத்துல. முதல் படி ஒண்ணுமே தெரியாதவனாக நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். எலிஜிபிலிட்டி அவ போடல. நீ ஒன்று இது வரணும், ஒரு பிஹெச்டி படிக்கணும்னு சொன்னால் உனக்கு எம்ஃபில் இருக்கணும், உனக்கு கோல்டு மெடல் இருக்கணும், எதுவுமே சொல்லலை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பாலகனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், முதியவனாக இருக்கலாம், நீ யாராக வேணா இருந்துக்கோ. மனித பிறவின்னு எடுத்துட்டே இல்லையா, உனக்கு ஒரு இலக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. நீ அந்த இலக்கை அடையணும். அதுக்கு நான் விதவிதமாக வழி சொல்லி கொடுக்குறேன். உனக்கு நீ எது பிடிச்சிருக்கோ அதை பண்ண ஆரம்பிச்சிரும். இதைத்தான் அவர் சொல்கிறார்.